மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இன்றைக்கி நம்ம ஃபோல்டட் கப் ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 மடித்து போட்டு ஃபோல்ட் எட்ஜ்லேருந்து மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த்து 10 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது வந்து ஆர்ம்ஹோல் டெப்த்து 3.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். அடுத்தது நம்ம ஆர்ம்ஹோல் கர்வ் வரைகிறதுக்காக நம்ம ஆர்ம்ஹோலோட சுற்றளவை மெஷர் பண்ணிக்கணும். எனக்கு 8. நான் இந்த ஃபோல்ட் எட்ஜ்லேருந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த மடிப்பும் பகுதியிலேருந்து 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ க்ராஸாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது நம்ம ஆர்ம்ஸ் மார்க் பண்ணிடலாம். நம்ம ஆர்மோட சுற்றளவு டிவைடட் பை 2 நான் 1/2 இன்ச்சு லூஸ் விட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம லைன் ஜாயின் பண்ணிடலாம். 1.5 இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு மறுபடியும் ஒரு லைன் நான் வரைகிறேன். நெக்ஸ்ட்டு பேக் ஆர்ம்ஹோல் கர்வ் வரைகிறேன். ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணிடலாம். அடுத்தது ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் கர்வை வரைஞ்சிட்டு கட் பண்ணிடலாம். ஸ்லீவோட ரைட் சைடு ஒன்று ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம இதை மாதிரி கட் பண்ணணும். இது ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் கர்வு, இது வந்துட்டு பேக் ஆர்ம்ஹோல் கர்வு. நம்ம ஸ்லீவ் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவோட கஃப்பு ரெடி பண்ணணும். நான் 3 இன்ச் வித் உள்ள ஒரு ஃபேப்ரிக் பீஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம 1 இன்ச் வித் உள்ள ஒரு டேப் வச்சு நம்ம பைண்ட் பண்ண போகிறோம். ஸ்லீவோட டாப் எஜ்ஜுக்காக நம்ம 1 இன்ச் வித் உள்ள பயஸ் டேப் வச்சு நம்ம பைண்ட் பண்ணுறோம். 1/4 இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு இதை மாதிரி தைச்சிட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி அந்த எஜ்ஜில் இன்னொரு தையல் போட்டுறணும். இப்போ ஸ்லீவோட கஃப் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவோட டேப்ஸ் ரெடி பண்ணிடலாம். அந்த டேப்காக 2 இன்ச் வித்து 11 இன்ச் லென்த் உள்ள துணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பீஸ் வேணும் 2 டேப்காக. இது மாதிரி சைட்ஸை இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி சென்டரில் ஒரு ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணிடலாம். 2 பீசஸையும் அயர்ன் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்ட பிறகு இதை மாதிரி ஓப்பன் பண்ணால் டேப் ஷேப் வரும் பாயிண்டட் எட்ஜோட. இதை மாதிரி ஓப்பன் பண்ணி விடணும். இன்னொரு பீஸையும் அதே மாதிரியே சென்டரில் தைச்சிட்டு இதை மாதிரி ஓப்பன் பண்ணி டேப் ரெடி பண்ணிடலாம். சுற்றி ஒரு தையல் போட்டுடலாம். சுற்றி ஒரு தையல் போட்டுட்டா நம்மளோட டேப்பு ரெடி ஆகிடும். இப்போ 2 டேப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவோட வச்சு தைக்க போகிறோம். ஸ்லீவோட ராங் சைடில் சென்டரில் அந்த டேப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கஃப்பை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஓரத்தில் ஒரு தையல் போட போகிறோம். 1/4 இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு இங்கே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைட் திருப்பி 2 தையல் போட போகிறோம். கால் இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு நம்ம அந்த டேப்பையும் கஃப்பையும் சேர்த்து ஸ்லீவோடு தைக்கிறோம். இப்போ ரைட் சைடில் திருப்பி அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுடலாம். நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த டேப்பை வச்சு தைக்காமல் டேப்பை வெளியில் விட்டுட்டு நம்ம தைக்கணும் அந்த ஓரத்தில். இப்போ அந்த கஃபோட மேல் பகுதியில் ஒரு தையல் போட்டுடலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த டேப்பை இதை மாதிரி மடித்து அதுக்கு மேலே ஒரு பட்டன் வச்சு தைச்சிட்டா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். நம்மளோட ஃபோல்டட் கப் ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.